தேவன் என்னை இந்த இடத்துல உயிரோட வைத்ததுக்கு தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கடந்த மே மாதம் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போயிருந்தோம். சென்னையிலேருந்து எங்கள் அக்காவும் வந்திருந்தாங்க. அந்த இடத்துல சாப்பிட்ட எங்கள் எல்லாருக்குமே வந்து ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிட்டு. ஆனால் எங்கள் எல்லாருக்குமே 2 நாளில் சரியாயிடுச்சு. ஆனால் எங்கள் அக்காவுக்கு வந்து சரியாகவே இல்லை. ரொம்ப வந்து அவங்க வாமிட்டிங் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் 3 நாள் அவங்க எதுவுமே சாப்பிடல, தண்ணியும் குடிக்கல. ஆனால் வாமிட்டிங் மட்டும் நிற்காமல் வந்துகிட்டே இருந்தது. நாங்கள் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம். அப்போ ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஸ்கேன் சென்டர் போனப்போ அல்ட்ரா ஸ்கேன் எடுக்கிறதுக்காக நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தண்ணி குடித்தாலே உடனே வாமிட்டிங் வந்துகிட்டே இருந்தது. ஒரு 1 ஹவர் வந்து எங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரில. அப்போது நான் வந்து ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்ற வசனம் மட்டும் எனக்கு வந்தது. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு உடனே ஜெயராணி சிஸ்டருக்கு மட்டும் என்னால் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் தான் போட முடிஞ்சது. கால் பண்ணி கூட சொல்லலை. எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். தேவன் வந்து 1 மணி நேரம் கழித்து அவங்களே எங்களை கூப்பிட்டு நீங்கள் சிடி ஸ்கேன் எடுத்துக்கோங்க, உங்களால் அல்ட்ரா ஸ்கேன் எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த ஸ்கேனுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு எந்த வாமிட்டிங் வரக்கூடாதுன்னு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அது மாதிரி எதுவும் வரல. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துக்காக நான் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஏசப்பா, இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஏற்கனவே ஆயுஸ் நாளை கூட்டி கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் இந்த நாள்லேயே நீங்கள் வந்து என்னுடைய ஜெபத்தை ஏற்று அந்த ரிப்போர்ட் எதுவுமே எங்களுக்கு வந்து நெகட்டிவாக வரக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணியிருந்தேன். ஆனால் இங்கே லோக்கலில் இருந்த டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க, இது வந்து ஃபுட் பாய்சனால தான் புண்ணாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த வயிறு வலியும் நிற்கலை, வாமிட்டிங்கும் நிற்காமையே இருந்தது. திரும்ப நாங்கள் மதுரைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போது போன இடத்துல அவங்க சொன்னாங்க, இருதயம் பிரச்சனை இருக்குது, அவங்க இறப்பை ஃபுல்லுமே புண்ணாக இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை, ஆப்ரேஷன் பண்ணுற லெவலுக்கெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. அதேமாதிரி அவங்க வந்து ஒரு 5 டேஸாக சுத்தமாக சாப்பிடாமையே இருந்தாங்க. நான் எங்கள் சிஸ்டர்கிட்ட வந்து ப்ரேயரில் வந்து இவங்க நம்ம பெண்கள் ஜெபக்குழுவில் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் எங்கள் அக்கா வந்து இப்போ சாப்பாடு எதுவுமே சாப்பிடல, கூழ் மட்டும் குடிச்சிட்டு இருக்காங்க. தேவன் வந்து இந்த அளவுக்கு சுகம் கொடுத்தாங்க. தேவனுக்கு நன்றி. அதே மாதிரி முந்தானத்து வந்து எங்கள் அம்மா ஒரு கை சாதம் மட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது சாப்பிட்டதுலேருந்து வயிறு மறுபடியும் குத்த ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னாங்க. அப்போ நேற்று நான் பாஸ்டிங் ப்ரேயரில் வந்துட்டு நான் அழுதேன், ஏசப்பா ஏன் இது மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனையாயிட்டே இருக்குன்னு. அப்போ பாஸ்டர் மூலமாக கொடுத்த அந்த வார்த்தை வந்து என்னை ரொம்ப தேற்றினது. விசுவாசம் உள்ளவளாக இரு, பயப்படாதே, பிரச்சனை வந்து நம்மளுக்கு வந்து புயல் காற்று போல தான் வரும், ஆனாலும் தேவன் நம்ம கூட இருக்காருங்கிறத விசுவாசின்னு சொன்னாங்க. அப்போ நான் இந்த இடத்துலையே நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன், ஏசப்பா நான் போய் கால் பண்ணி கேட்பேன், அவங்களுக்கு வந்து சரியாக இருக்கணும், அந்த வயிறு குத்தல் வந்து சரியாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு போனேன். அதே மாதிரி போயிட்டு நான் ஈவினிங் கால் பண்ணி அவங்கக்கிட்ட பேசினேன். ஏசப்பா பெரிய விடுதலை கொடுத்தாங்க. தேவனுக்கு நன்றி. அதே போல் நாங்கள் மதுரைக்கு போகும்போது நான் பஸ்ஸில் ஏறினதுலேருந்து எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா பஸ் எங்காவது ஆக்சிடென்ட் ஆயிருமோன்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே மதுரை வரைக்குமே நான் போயிட்டுருப்பேன். அதுமாதிரி தேவன் எனக்கு ரிட்டர்ன் வரும்போது 2 ஆக்சிடென்ட் ஆச்சு பஸ்ஸுக்கு. ஆனால் தேவன் யாருக்கு எந்த ஒரு சேதமுமே வரவிடலை. ஆப்போசிட்டில் வந்தவங்களோட கவனக்குறைவால் தான் ஆச்சு. அந்த காருக்கு எந்த சேதமும் வரவிடலை. தேவன் எங்களை வந்து இந்த மட்டும் உயிரோடு பாதுகாத்திருக்காரு. தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி. இந்த சபையை தேவன் எனக்கு கொடுத்ததற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இக்கட்டான சூழ்நிலையில் நேற்று ஒரு மன வருத்தத்தோடு வந்தபோது தேவன் எனக்கு அந்த வார்த்தையினால் என்னை தேற்றினார், எனக்கு சுகத்தையும் கொடுக்க செஞ்சார், விசுவாசத்தில் இன்னும் என்னை பலப்பட வச்சிருக்காரு. தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து நம்முடைய வார்த்தையை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். தொடர்ந்து சகோதரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த வார ஊழியங்களை கர்த்தர் நமக்கு கிருபையாய் ஆசீர்வதித்து கொடுத்தார். சபையில் நடந்த வேத பாட வகுப்பு மற்றும் உபவாச ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். மற்ற ஜெப கூடுகைகளையும் கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். இந்த நாளில் நாம் அறிந்திருக்கிறபடி நம்முடைய சகோதரர்கள் இன்று காலை மந்தித்தோப்பில் அவங்களுக்கு ஊழியம் உண்டு. காலை அங்கே 9 மணிக்கு அவங்க அங்கே இருப்பாங்க. இன்று மாலையும் திருநெல்வேலியில் கூட்டங்கள் உண்டு, ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வார ஜெப கூடுகைகள் வழக்கம் போல நடைபெறும். ஒவ்வொரு நாளும் பெண்கள் ஜெபம் 12 மணிக்கு நடைபெறுகிறது. பெண்கள் நீங்கள் வந்து ஜெபியுங்கள். ஆண்கள் ஜெப கூடுகை, ஐக்கிய கூடுகை திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு. ஆண்கள் அநேகர் இப்போ வர்றீங்க, தொடர்ந்து வராதவங்களையும் உற்சாகப்படுத்துகிறோம். வந்து பங்கு பெறவும் ஐக்கியப்படவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய்க்கிழமை சண்டே கிளாஸ் மற்றும் VBS டீச்சர்ஸ் ப்ரேயர் மாலை 5:30 மணிக்கு உண்டு. பொறுப்பாளர்கள் வந்து ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறோம்.
புதன்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்காது. இந்த வாரம் நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்காது. வியாழக்கிழமை வழக்கம் போல திருவேங்கடம் ஜெப கூடுகை உண்டு. திருவேங்கடம் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல் இந்த வியாழக்கிழமை 3வது வாரமாக இருக்கிறதுனால 3வது வியாழன் மருத்துவத்துறையினருக்கான ஜெப கூடுகை உண்டு. மாலை 4:30 மணிக்கு அந்த ஜெப கூடுகை உண்டு. மருத்துவத்துறையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் நீங்கள் இந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொண்டு ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஸோ மருத்துவத்துறை ஜெப கூடுகை வருகிற வியாழன் மாலை 4:30 மணிக்கு. வெள்ளிக்கிழமை பெண்கள் ஐக்கிய ஜெபமாக நடைபெறும். மற்ற நாட்களில் வர முடியலைனாலும் பெண்கள் நீங்கள் வந்து ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் விஎம்எஸ் நகர்லையும் ஜெபம் நடைபெறுகிறது மாலை 5:30 மணிக்கு. பால்ராஜ் அவங்க அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வாய்ப்புள்ள சகோதரர்கள் அந்த ஜெபங்களில் பங்கு பெறுங்கள். இன்று மாலை நமக்கு வாலிபர்களுக்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கூடுகை 4 மணிக்கு உண்டு. அநேக வாலிபர்கள் இந்த நாட்களில் வருகிறது சந்தோஷம். வராதவர்களையும் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். வந்து பங்கு பெறுங்கள், ஐக்கியப்படுங்கள். ஸோ இன்று மாலை நமக்கு 4 மணிக்கு வாலிப தம்பிமார் மற்றும் தங்கச்சிமாருக்கான கூடுகை உண்டு. ஸோ நம்முடைய பாஸ்டர் ரீகன் அவர்களுடைய ரீகன் கோமஸ் அவர்களுடைய ஊழியங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இன்று மாலை திருநெல்வேலியில் அந்த சமாதான சபையினுடைய 50வது ஆண்டு ஸ்தோத்திர கூட்டம், அதில் 1 மணி நேரம் ஆராதனையும் ஆண்டவருடைய வார்த்தையையும் ரீகன் பகிர்ந்து கொள்கிறார். ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ வருகிற 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விகே புதூரில் இருக்கிற ஊழியர் ஐக்கியத்தின் மூலம் நடைபெறுகிற இரவு ஜெபத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை ரீகன் பகிர்ந்து கொள்கிறார். விகே புதூர் ஊழியர் ஐக்கியத்தின் மூலம் நடைபெறுகிற இரவு ஜெபம் அது நல்ல மெய்ப்பன் சபையில் வைத்து நடைபெறுகிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வேம்பாரில் ஊழியங்கள் என்று நம்ம அதில் போட்டிருந்தோம். ஸோ வேம்பார் ஊழியங்கள் கர்த்தர் சித்தமானால் பின்பாக அது நடைபெறும். இந்த நாளில் அந்த கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய லீமாக்கா அவங்க அவர்களுடைய மகன் வீட்டுக்கு வெளி தேசத்திற்கு சென்று இருக்கிறதுனால பெண்கள் அந்த ஐக்கியத்துக்கு நம்ம 10 ரூபா வாங்குகிறோம். அதை முத்துச்செல்வி அக்கா இப்பொழுது அவங்க அதை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ முத்துச்செல்வி அக்காட்ட பெண்கள் அந்த ஐக்கியத்திற்குண்டான அந்த 10 ரூபாயை கொடுக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய அழகம்மாக்கா அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கீதியானுடைய அம்மா கடந்த புதன்கிழமை அவங்க பைபிள் ஸ்டடி நடக்கும்போது அவங்களுக்கு வயிற்றில் வலி வந்தது. இப்போ டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் தான் இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்க. மிகவும் கொஞ்சம் கடினமான சூழ்நிலைகள் இருந்தது. ஆண்டவர் கிருபையாய் மாற்றி இந்த நாளில் நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். தொடர்ந்து அவங்க நல்ல பரிபூரண சுகம் பெற்று திரும்பி வர தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்களும் ஜெபித்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய அழகம்மாக்காவுக்காக அவர்களுடைய சுகத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதே போல் வானமுதம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வருகிற ஜூலை மாதம் ஜூலை 26ஆம் தேதி அந்த வேதாகம தேர்வு நடைபெறும். அதற்குண்டான கடைசி நாள் பெயர் பதிவு செய்து பணம் கொடுத்து அதற்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு கட்டணத்தை கொடுத்து பெயர் பதிவு செய்வதற்கான கடைசி நாள் நாளைய தினம் ஜூன் 15ஆம் தேதி. இதுக்குள்ளே நம்ம அந்த 50 ரூபாயும் கட்டி நம்ம பெயர் பதிவு செஞ்சிடணும். ஸோ பணமும் நம்ம அனுப்பி வைக்கணும். அதனால் பெயர் கொடுத்தவங்க இருப்பீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் கொடுக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அப்படி கலந்து கொள்ளணும்னு விரும்புகிறவங்களும் நீங்கள் இன்றைக்கே சிஸ்டர் சுஜி அவங்க இருக்கிறாங்க பின்னால், அவங்கக்கிட்ட உங்கள் பெயரையும் அந்த 50 ரூபாய் பதிவு கட்டணத்தையும் கொடுக்க கேட்டுக்கொள்கிறோம். இதற்குண்டான வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து அது நடைபெறுகிறது. கேள்விகள் கேட்கப்படும். அதுக்குண்டான மனப்பாட வசனம் லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து கேட்கப்படும்.
போர்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் பின்னால் நோட்டீஸ் போர்டில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைன்னா வாட்ஸ்அப்லையும் நம்முடைய சிஸ்டர் சுஜி அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பார்த்து இந்த தேர்வுக்கு ஆயத்தமாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய பெயர் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கொடுத்து பதிவு செய்ய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் ஆண்டவர் சித்தமானால் வருகிற வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் நான் ஒட்டன் சத்திரத்தில் ஒரு ஊழியர்களுக்கான கூடுகையில் கலந்து கொள்ளும்படி நாங்கள் போகிறோம், நான் ஜனாவும். ஸோ எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்முடைய திருச்சபையிலே சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு ஒப்பு கொடுத்து அதற்கு ஏற்றபடி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கேட்கிறது மாத்திரமல்ல, நம் கரங்களில் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த திருவசனத்தையும் வாசித்து அதற்கு ஒப்பு கொடுத்து வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய ஜீவியம் ஆண்டவருக்கு பிரியமானதாய் மாறட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளில் 3 காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். 2வது, நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்ப்புகள் வந்தாலும் அல்லது தீமைகளை நாம் சந்திக்க நேர்ந்தாலும் அதை நன்மையாக மாற்றுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். 3வது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற அல்லது நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் கவனிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். 3 காரியங்கள். கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற எதிர்ப்புகள், தீமைகள், அவைகளை நன்மையாக அல்லது நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். 3வது, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற அனைத்தையும் கவனமாக பதிவு செய்கிற தேவனாய் இருக்கிறார். He keeps an accurate record of all things. God keeps a record. ஆண்டவர் எல்லாவற்றையும் பதிவு செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த 3 காரியங்களையும் எஸ்ராவின் புஸ்தகத்திலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். என்னோடு கூட சேர்த்து எஸ்ராவின் புஸ்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யூத ஜனத்தின் அல்லது தேவனுடைய ஜனம், இஸ்ரவேல் ஜனத்தினுடைய, நல்லா கவனிங்க, புஸ்தகத்தை திருப்பிட்டீங்கன்னா என்னைய பார்க்கலாம். யூத ஜனத்தினுடைய 70 ஆண்டு சிறையிருப்பு, அந்த 70 ஆண்டு சிறையிருப்பின் வருஷம் நிறைவேறின பின்பு ஆண்டவர் அந்த ஜனங்களினுடைய காரியம், வாழ்க்கையில என்னென்ன செஞ்சார், அங்க என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத விவரிக்கிற புஸ்தகங்கள் தான் எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். மறுபடியும் சொல்றேன், யூத ஜனங்கள் 70 ஆண்டுகள் பாபிலோன்ல சிறையிருப்பாய் கொண்டு போகப்பட்டார்கள். 70 ஆண்டு முடிந்து ஆண்டவர் சொல்லியிருந்தார், உங்களை திருப்பி இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன்னு. அப்படி ஆண்டவர் சொல்லி நிறைவேற்றின பின்பு நடந்த சம்பவங்களை விவரிக்கிற புஸ்தகங்கள் தான் எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். சரியா? நான் சொன்னது புரியும் நம்புறேன். இல்லை, எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். இந்த 3 பேர்ட்டையும் ஒரு ஒற்றுமை இருக்குது. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா இந்த 3 பேர்ட்டையும் ஒரு ஒற்றுமை? அரண்மனையில் இருந்தார்கள். 3 பேரும் ஜெபிக்கிறவர்களா இருந்தார்கள். 3 பேரும், எஸ்ராவும் சரி, நெகேமியாவும் சரி, எஸ்தரும் சரி, 3 பேரும் நல்ல ஜெபிக்கிற ஜெப வீரர்கள்.
3 பேருடைய ஜெபங்களும் நமக்கு சாட்சி. எதற்காக அவர்கள் ஜெபித்தார்கள் என்பது நம்மை தட்டி எழுப்புகிற நல்ல ஒரு காரியம். ஸோ இந்த 3 புஸ்தகங்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு நடந்த காரியங்களை விவரிக்கிறது. ஸோ பாபிலோன் தேசத்திற்கு தேவனுடைய ஜனங்கள் அவங்க சிறைப்பிடித்து கொண்டு செல்லப்பட்டார்கள். ஏன் கொண்டு செல்லப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நம்புகிறேன். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கர்த்தருக்கு விரோதமான அவர்கள் துரோகம் செய்தார்கள், மிகப்பெரிய துரோகம் செய்தார்கள். அப்படி துரோகம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கர்த்தருடைய ஸ்தானாபதிகளை பரிகசித்து கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்து அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானதை செய்ததுனால கர்த்தர் அவர்கள் மீது கோபம் கொண்டார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய உக்கிரம் அவர்கள் மேல் மூண்டது. அதனால் அவர் என்ன செய்தார் என்றால், தம்முடைய சமூகத்தில் நின்று யூதாவை அகற்றிவிடக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய கோபம் பெரிதாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டதினால சகாயம் இல்லாமல் போயிற்று என்று நாளாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் நீங்க வாசிக்கணும்னா 2 ராஜாக்கள் கடைசி 2 அதிகாரங்களையும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தையும் வாசிங்கன்னா அது தெரியும். ஸோ இப்படி தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்தது நிமித்தம், அவருக்கு துரோகம் செய்தது நிமித்தம் கர்த்தர் அவர்கள் மீது கோபப்பட்டார். தம்முடைய ஜனத்தை கல்தேயரின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு சிறையிருப்பாக ஒப்பு கொடுத்தார். ஸோ இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. ஆண்டவருக்கு விரோதமாக மறுபடி நாம் பாவம் செய்யும் போது அங்கே வாசிக்கிறோம், சகாயம் இல்லாமல் போயிற்று. அவங்களுக்கு வேற ரெமடியே இல்லை. தம்முடைய சமூகத்தை விட்டு ஆண்டவர் அவர்களை தள்ளிவிடக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய கோபம் மூண்டது என்று பார்க்கிறோம். ஸோ அதனால ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவதோ, கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்லுகிறதை அசட்டை பண்ணுகிறதோ ஒருபோதும் வேண்டாம். ஸோ இப்படி பாபிலோன் தேசத்துக்கு இவங்க எத்தனை தடவை சிறையிருப்பாக கொண்டு போகப்பட்டாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 3 முறை அவர்கள் சிறையிருப்பாக கொண்டு போகப்பட்டார்கள். 2 நாளாகமம் நீங்க 36வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா நான் சொல்ற வசனங்களை நீங்க குறித்து வைத்து நீங்க படித்து கொள்ளலாம். 3 ராஜாக்களினுடைய காலத்துல இந்த நேபுகாத்நேச்சார் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து அவன் சிறை பிடித்து கொண்டு போகிறதை பார்க்க முடியும். 36வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனங்கள்ல முதல் முறையாக யோயாக்கீம் என்கிற அந்த ராஜாவினுடைய நாட்களிலே அவன் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து அங்கிருந்த நல்ல வாலிபர்கள், ராஜகுலத்தார், இவர்களை எல்லாம் அவன் சிறைப்பிடித்து செல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சிறையிருப்பில் தான் தானியேல் மற்றும் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். 2வது 10வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவன் யோயாக்கீன் என்கிற ராஜாவினுடைய காலத்துல, அதாவது யோயாக்கீமினுடைய மகனுடைய காலத்துல அவன் மறுபடியும் படையெடுத்து வந்து அவன் மறுபடியும் சிலரை என்ன செய்கிறான் என்றால் சிறைப்பிடித்து கொண்டு செல்கிறான். ஸோ அதற்கு பின்பு அவன் சிதேக்கியா என்பவனை ராஜாவாக வைத்து 11 வருஷம் கழித்து மீண்டும் ஜனங்கள் பொல்லாப்பான காரியத்தை செய்தபோது 3வது முறையாக அவர்கள் படையெடுத்து வருகிறார்கள் பாபிலோனியர்கள். எங்கே என்றால் நீங்க 13வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். குறிப்பா 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்க ஆண்டவர் கல்தேயரின் ராஜாவை அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று இருக்கும். ஸோ இந்த கடைசி இந்த படையெடுப்புல தான் தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டது, எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டது, அது சுட்டெரித்து மண்மேடுகளாய் மாறி போனது. இப்படி 3 முறை ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அவர்களை பாபிலோன் தேசத்தாரிடத்திலே ஒப்பு கொடுத்தார். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இவங்க 3 தடவை
எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு சிறையிருப்பா கொண்டு போகப்பட்டாங்களோ, அதே போல பாபிலோன்ல இருந்து அந்த 70 வருஷம் நிறைவேறின பின்பு 3 முறை சுய தேசத்துக்கு திரும்பி வருகிறதை நாம் பார்க்க முடியும். தெரிந்திருக்கும் நம்புறேன். தெரியலைன்னா நீங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. சிறையிருப்பின் தேசத்திலிருந்து அவங்க மறுபடியும் எத்தனை தடவை திரும்பி வந்தாங்கன்னா 3 தடவை திரும்பி வந்தாங்க. முதல்ல யாருடைய தலைமையில திரும்பி வந்தார்கள் என்றால் செருபாபேல் மற்றும் யோசுவா இவர்களுடைய தலைமையில பாபிலோன்ல இருந்து அவங்க எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். இரண்டாவது எஸ்ராவின் தலைமையில, வேதபாரகன் மற்றும் ஆசாரியன் ஆகிய எஸ்ராவின் தலைமையில அவர்கள் இரண்டாவது ஒரு ஜனக்கூட்டம் திரும்பி வந்தார்கள். மூன்றாவது யாருடைய தலைமையில? நெகேமியாவினுடைய தலைமையில அவர்கள் திரும்பி வந்தார்கள். செருபாபேலினுடைய தலைமையில திரும்பி வந்து அவர்கள் செய்த காரியம் எருசலேமிலே தேவாலயத்தை கட்டினார்கள். எஸ்ராவினுடைய தலைமையிலே அவர்கள் திரும்பி வந்தபோது எஸ்ரா தேவ ஜனங்களினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்தினார் அல்லது கட்டினார். நெகேமியா திரும்பி வந்தபோது அங்கே அலங்கம் கட்டப்பட்டது. சரியா? ஸோ இதுதான் ஒரு சின்ன பேக்ரவுண்ட், இதனுடைய பின்னணி. நீங்கள் இதை முறையாக புரிஞ்சு வாசிச்சிங்கன்னா இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தில் மொத்தம் 10 அதிகாரங்கள் இருக்கிறது. இதில் ஏற்கனவே நான் சொன்னேன், கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் இருக்காது, சரி இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று 1ஆவது அதிகாரத்திலிருந்து 6ஆவது அதிகாரம் வரைக்கும் செருபாபேலினுடைய தலைமையிலே யூத ஜனங்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வருகிறதை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆவது அதிகாரத்திலிருந்து 6ஆவது அதிகாரம் வரைக்கும் செருபாபேல் மற்றும் யோசுவாவினுடைய தலைமையிலே புறப்பட்டு வருகிறார்கள். அங்கு ஆலயம் கட்டப்படுகிறது. அந்த விவரங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. 7ஆவது அதிகாரத்திலிருந்து 10ஆவது அதிகாரம் வரைக்கும் எஸ்ராவினுடைய தலைமையில் அவங்க பாபிலோன்ல இருந்து மறுபடியுமாய் எருசலேமுக்கு திரும்பி வர்றார்கள் ஒரு ஜனக்கூட்டம். அது இந்த 7ஆவது அதிகாரத்திலிருந்து 10ஆவது அதிகாரம் வரைக்கும் உள்ள காரியங்கள்ல அது விவரிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? ஸோ இதை 2 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 6ஆவது அதிகாரத்திற்கும் 7ஆவது அதிகாரத்திற்கும் இடைப்பட்ட காலம் ஏறக்குறைய 50 அல்லது 60 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். 50லிருந்து 60 ஆண்டுகள் 6ஆவது அதிகாரம் மற்றும் 7ஆவது அதிகாரத்திற்கும் இடைப்பட்ட காலம் ஏறக்குறைய 60 ஆண்டுகள், 50லிருந்து 60 ஆண்டுகள். இந்த 50லிருந்து 60 ஆண்டுகளுக்குள்ள தான் எஸ்தரினுடைய சம்பவம் நடந்திருக்கும் என்கிறார்கள். எஸ்தரினுடைய நிகழ்வு அதில் தான் நடந்திருக்குது. ஸோ இதுதான் இந்த எஸ்ரா புஸ்தகத்தினுடைய ஒரு சின்ன பேக்ரவுண்ட். இப்போ நான் சொன்ன இந்த 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த எஸ்ராவின் புஸ்தகத்திலிருந்து 3 காரியங்கள். கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். வாசிப்போம். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். எரோமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. எல்லாரும் சேர்ந்து அந்த முதல் பகுதியை மட்டும் வாசிப்போமா சத்தமா? எரேமியாவின் எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. எரேமியா சிதேக்கியா ராஜா காலத்திலே அவர் சொன்னார், அநேக காரியங்களை சொன்னார். பாபிலோனினுடைய படையெடுப்பை சொன்னார். பாபிலோன் இடத்துல போய் சரணடைவதை குறித்து அவர் பிரசங்கித்தார். ஆண்டவருக்கு நேராய் திரும்புவதை குறித்து பேசினாலும் அவருடைய பிரசங்கங்கள் அன்றைக்கு வரவேற்கப்படவில்லை, மாறாக எதிர்க்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அந்த மனிதன் மூலம் பேசினார். அங்கு 29ஆவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் எரேமியாவின் மூலம் பேசின தம்முடைய நல் வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். எப்படி என்றால் அதை வாசிச்சிருவோம். எரேமியா 29:10. எரேமியா 29:10.
பாபிலோனிலே ஆ 70 வருஷம் நிறைவேறின பின்பு இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா சிதேக்கியா ராஜாவின் காலத்துல நடந்த சம்பவத்தை தான் இங்க வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் பேசின வார்த்தைகள். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு ஆ நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வரப்பண்ணும்படிக்கு ஆ உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் அங்க வாக்கு பண்ணினார், அவர்களோடு பேசினார். 70 வருஷம் நீங்க சிறை இருப்புல இருப்பீங்க, பின்பு நான் உங்களை சந்தித்து இந்த இடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படி நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன், நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்றார். அதே போல ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை குறித்து என்ன பேசினாரோ அந்த வார்த்தையை ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற தேவனாய் இருந்தார். ஆமென். ஸோ கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எதெல்லாம் பேசுகிறாரோ அதை நிறைவேற்றுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அன்னைக்கு ஆண்டவர் நேரடியா பேசல. எப்படி பேசினார்? ஆபிரகாமோட பேசினார், மோசையோடு நேரடியா பேசினார், யாக்கோபு, ஈசாக்கு இவர்களோடலாம் ஆண்டவர் நேரடியா பேசினது போல இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் நேரடியா பேசல. மாறா எப்படி பேசினார்னா அங்க வாசிக்கிறோம்ல, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை. எரேமியாவின் வாயினாலே. அப்போ இன்னைக்கும் ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய வாயை உடைய மனிதர்கள் தேவை. அவருடைய வார்த்தையை தெளிவாக உரைக்கக்கூடிய வாயை உடைய மனிதர்கள் தேவை, தேவனுக்கு தேவை. God needs men even today. இன்றைக்கும் ஆண்டவருக்கு எரேமியாக்கள் தேவை. அங்க அழகா வாசிக்கிறோம்ல, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை. அப்போ தம்முடைய ஊழியன் மூலம் ஆண்டவர் அவர்களோடு கூட பேசினார். அப்படிப்பட்ட மனிதர்களாய் மாற நமக்கு ஒரு வாஞ்சை உண்டாகட்டும். ஆண்டவரே, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகளாய் இருக்கட்டும். இங்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். எனக்கு அருமையானவர்களே, இது இப்படி ஆண்டவர் சொல்லும்போது நிறைவேற்றும்படி என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்போது, கோரேஸ் அந்த ராஜாவினுடைய ஆவியை ஏவி அவன் கட்டளை கொடுக்கிறான். 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எருசலேமுக்கு போய் அங்கே என்ன செய்யுங்க, தேவாலயத்தை கட்டுங்கன்னு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே ஒரு அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்தவங்க, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க திரும்பி வந்தவங்க. அது பயங்கரமாக இருந்தது. அற்புதங்கள் இருந்தது, அடையாளங்கள் இருந்தது, அதாவது பார்த்து பிரமிக்கக்கூடிய அற்புதங்கள் இருந்தது. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமான மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தினது. ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை அனுபவிக்கிற சூழ்நிலைகள் இருந்தது. அப்படிதான் ஆண்டவர் எகிப்திலிருந்து அவங்கள அழைத்து கொண்டு வந்தார். ஆனா இங்க அப்படிப்பட்ட எந்த காரியமும் நடைபெறவில்லை. அங்க எந்த அற்புதம் இல்லை, அடையாளம் இல்லை, அவங்கள நடத்தி அற்புதங்களை செஞ்சு காண்பிக்கிற தலைவர்கள் இல்லை, சாதாரண மனிதர்கள். செருபாபேல் மற்றும் யோசுவா இவர்கள் மூலம் ஆண்டவர் நடத்தினார். இவங்க பார்த்து பின்பற்றக்கூடிய அளவுக்கு பிரசன்ன மேக ஸ்தம்பமோ அக்கினி ஸ்தம்பமோ கிடையாது. மாறாக இன்விசிபிள் பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய காணக்கூடாத பிரசன்னம் மாத்திரமே அவர்களோடு இருந்தது. அதைத்தான் அடிக்கடி நம்ம இந்த புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருந்ததுன்னு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒரு கட்டளை ராஜாவால் பிறந்ததும் அங்க லட்சக்கணக்கான தேவ ஜனங்கள் இருந்தாலும் சொற்ப ஜனங்களே புறப்பட்டு வந்தார்கள். எத்தனை பேர் புறப்பட்டு வந்தாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். டோட்டலா நான் சொல்றேன் 42,360 பேர்னு அதில் போட்டிருக்குது. அதுக்கு கீழே உள்ளதையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய சராசரியாக வெறும் 50,000 பேர் மாத்திரமே அந்த பாபிலோன்ல இருந்து புறப்பட்டு வந்தார்கள். ஏன் அப்படி இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா,
they were settled in Babylon. பாபிலோன்ல அவங்க நல்ல வசதியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்போ ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்ட போது எல்லாரும் புறப்பட்டு வரல. யார் அர்ப்பணித்தார்களோ அவர்கள் மாத்திரம் புறப்பட்டு வந்தார்கள். ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து செயல்படுகிற இப்படிப்பட்ட மனிதர்களும் தேவை. எனக்கு அருமையானவர்களே, 70 ஆண்டுகள் நிறைவேறின போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அவர் எரேமியாவின் மூலம் பேசினபடியே அவர் நிறைவேற்றின ஆண்டவராய் இருந்தார். அதுபோல இந்த கால வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுவேன், அவர் எதை உங்களுக்கு வாக்குரைத்திருக்கிறாரோ, அவர் எதை தம்முடைய வார்த்தைகளினாலே உங்களோடு பேசி இருக்கிறாரோ, இன் ஸ்பைட் ஆஃப் யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ், உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, அதற்கெல்லாம் மேலாக தாம் சொன்னதை நிறைவேற்றுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். 70 ஆண்டுகள் சிறையிருப்பு, திரும்பி வர்றதுக்குண்டான வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர் சொன்னபடியே கோரேசின் ஆவியை ஏவினார், அங்கு பெரிய விடுதலையை கட்டளையிட்டார். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் இதுக்கு அநேக காரியங்கள் உண்டு. சொல்லி இருந்தபடி உரைத்தபடியே சாராள் பேரில் கடாட்சமாகி அவர் கற்பம் தரிக்க ஆண்டவர் செய்தார் என்று வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவனுக்கு நீ ஈசாக்குன்னு பேரிடணும், உற்பவ காலத்தில் திரும்பி வருவேன், அவன் உனக்கு மகன் இருப்பான், உன்னை சந்தோஷத்தால் நிரப்புவேன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. அதே போலவே அவர் சொல்லி இருந்தபடியே, அவர் உரைத்தபடியே ஆண்டவர் சாராளை கடாட்சித்தார். சாராளுக்கு நல்ல ஒரு மகனை கொடுத்து ஆசீர்வதிப்பார். இதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, எதை நம்மோடு பேசி இருக்கிறாரோ அதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். என்ன கேள்வி அப்படின்னா, ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறாரா, நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரா, ஆண்டவருடைய சத்தம் கேட்குறோமா, அதான் முக்கியம். சரியா? சரி. ஸோ ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அவர் சொல்லாததை செய்வதற்கு அவர் கடனாளி அல்ல. சரியா? இன்னைக்கு ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு பரவிக்கிட்டு வருது, நமக்கு தெரியும். அவர் ஆட்சிக்கு வருவார், இவர் ஆட்சிக்கு வருவார்னு சொல்கிறாங்க. தேர்தல் ரிசல்ட் வந்ததும் வீடியோ காணாமல் போயிடுது. அதெல்லாம் இன்னைக்கு நடக்கிற அவலங்கள். ஸோ அவர் சொல்லாததை அவர் செய்கிறதற்கு கடனாளி அல்ல. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் இப்படிப்பட்ட நபர்கள் மூலம் பேசவே இல்லை அப்படின்ட்டு. ஸோ ஆண்டவர் 70 ஆண்டுகள் நிறைவேறினாலும் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றினார். இந்த காலவேளையில் இந்த புஸ்தகத்திலிருந்து முதல் காரியமாக நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஸோ ஒருவேளை சிறையிருப்புக்கு ஒப்பான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்னா, எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கும்னா, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் பேசின வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றுவார். ரெண்டாவது நான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில் வர்ற எதிர்ப்புகளை, தீமைகளை அவர் நன்மையாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் நன்மையாக மாற்றுகிற நல்ல ஆண்டவர். இதில் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. செருபாபேலினுடைய தலைமையிலே புறப்பட்டு வந்த இந்த சிறு ஜனக்கூட்டம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், முதலாவது ஆலயத்தை கட்டவில்லை, மாறாக ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை அங்கு ஆராதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3வது அதிகாரத்தில் நீங்கள் 1வது வசனம், 2வது வசனம், 6வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் பலிபீடத்தை கட்டுகிறார்கள். வந்த உடனே அவங்க என்ன செய்யலைன்னா ஆலயம் கட்டலை. இது ஒரு நல்ல ஒரு காரியம். முதலாவது பலிபீடம், பின்பு ஆலயம். தேவன் கட்டடங்களை விட நம்முடைய அர்ப்பணிப்பை ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். இதை ஜனங்கள் மிக அழகாக அங்கு செய்தார்கள். இப்போ பலிபீடம் கட்டி ஆராதித்த பிறகு 7வது வசனத்திலிருந்து அங்கு பார்க்கும்போது அஸ்திபாரம் போட ஆரம்பிக்கிறார்கள். ஆலயத்திற்குண்டான அஸ்திபாரத்தை அவர்கள் போட ஆரம்பித்த போது அவர்கள்
சாலமோனினுடைய ஆலயத்தை பார்த்த முதியவர்கள் இருக்கிறார்கள். இப்போது இருக்கிற தலைமுறையும் பார்க்கிறது. முந்தின மகிமையை பார்த்தவர்கள், முந்தின காரியங்களை பார்த்தவங்க இப்ப இருக்கிற இந்த எளிமையான காரியத்தை பார்த்து அழுதாங்க. ஆனா இப்போ உள்ள ஜெனரேஷன் அந்த அஸ்திபாரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டது. ஸோ ஒரு வழியில சந்தோஷமா அந்த அஸ்திபாரம் போடப்பட்டு மகிழ்ச்சி பெருகி இருந்த அந்த சூழ்நிலையில, அஸ்திபாரம் போடப்பட்டு வேலை ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிலைமையிலே நடந்த காரியம் 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை பார்ப்போம். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்டபோது அவர்கள் செருபாபேலிடத்திற்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து, உங்களோடே கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோடே சொன்னார்கள். இப்போ தேவனுடைய ஜனங்கள் ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அங்கு எதிர்ப்பு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி வருது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க வாசிக்கிறோம்ல, நாங்களும் வந்து என்ன செய்வோம், உங்களோட சேர்ந்து ஆலயத்தை கட்டுவோம், ஆலயத்தை கட்டுவோம், நாங்களும் உங்களோட சேர்ந்து இந்த பணியை செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. செருபாபேலும் சரி யோசுவாவும் சரி அதற்கு உடன்படவே இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க, இந்த காரியத்தை செய்யவே கூடாது அப்படின்ட்டு. என்ன, நீங்க இதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நீங்க ஆலயம் கட்டுறீங்க, நாங்களும் வந்து உதவி செய்கிறோம் அப்படின்ட்டு வந்து உதவி செய்கிற மாதிரி வந்து அவங்க கேட்குறாங்க. செருபாபேலும் யோசுவாவும் வேண்டான்னு சொன்ன பிறகுதான் அவங்களுடைய உண்மையான முகம் என்னங்கிறது 4வது வசனத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி, போதும், அது கீழே 5வது வசனமும் பார்த்துருவோம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும், தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகூலி கட்டினார்கள். நல்லா கவனிங்க, என்னை பார்க்கீங்களா? இது இன்னைக்கு ஒரு வரலாறு புஸ்தகம், வரலாற்று பாடம் மாதிரி தான் இருக்கும் இல்லை? அதில் ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக படிச்சிங்கன்னா தெரியும். சரியா? அப்போ யோசுவா செருபாபேலும் யோசுவாவும் வேண்டான்னு சொன்ன உடனே இவங்க தங்களுடைய உண்மையான குணத்தை காமிக்க ஆரம்பிச்சாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, ராஜாவுக்கு எழுதி அனுப்புனாங்க, கோரேசுக்கு இந்த காரியத்தை தெரியப்படுத்தி வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதான் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும், தரியு என்னும் பெர்சியா ராஜா ஆண்ட காலம் மட்டும், அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எத்தனை வருஷம் தெரியுமா? இந்த அஸ்திபாரம் போட்டு ஆலயம் கட்டுவதற்கு இடைப்பட்ட காலங்கள் எவ்வளவுன்னு யாருக்காவது தெரியுமா? சொல்றேன், பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஏறக்குறைய 14 ஆண்டுகள், 14 to 16 ஆண்டுகள் வேலை தடைப்பட்டது. 14 to 16 years ஆண்டவருடைய வேலை தடைப்பட்டது. நான் சொல்ற காரியங்கள்லாம் பக்கத்துல குறிச்சு வச்சுட்டு வீட்டில் இந்த புஸ்தகத்தை போய் வாசிச்சு பாருங்க, மிக நன்றாக இருக்கும். 6வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நீங்க கவனமா படிச்சீங்கன்னா அதுல வேற ஒரு காரியம் உடனே உள்ள வர்றதை நீங்க பார்க்க முடியும். அங்க என்ன வருதுன்னு பாருங்க. 6வது வசனம் ஆரம்பம். அகாஸ்வேரு அரசாளுகிற போது, யாரு இதுவரைக்கும் யார் அரசாண்ட காலத்தை குறிச்சு வாசிச்சோம்? கோரேஸ் ராஜா. ஆனா இங்க உடனே யார் வாரா உள்ள? அகாஸ்வேரு வாராரு. அர்த்தசஷ்டா, அகாஸ்வேரு வாராங்க. அப்ப என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 6வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் எதை பற்றி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அர்த்தசஷ்டா மற்றும் அகாஸ்வேரு ராஜாவின் காலத்துல நடந்த சம்பவங்கள் இடைச்சொருகளாக அதுல சேர்க்கப்பட்டிருக்கிறது. பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க.
இடைச்சொருகள்னே போட்டு வச்சுக்கோங்க. 6வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் உள்ள காரியங்கள் இடைச்சொருகளும் அதுல சேர்க்கப்பட்டு இருக்கிறது. எதை பத்தி இது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருசலேமினுடைய அலங்கம் கட்டப்படுவதற்கு உண்டான எதிர்ப்புகளை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கும். மேல ஆலயம் கட்டுவதற்கான எதிர்ப்பு 5வது வசனம் வரைக்கும். ஆனா 6ல இருந்து 23 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எருசலேம் பட்டணத்தினுடைய அலங்கங்கள் கட்டப்படுவதற்குண்டான எதிர்ப்புகளை குறித்து அங்கு இடைச்சொற்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மீண்டும் 24வது வசனத்துல தான் அந்த 5வது வசனத்தினுடைய தொடர்ச்சி அங்க தொடருகிறத பார்க்கிறோம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போ இங்க ஆண்டவருடைய சித்தத்தின்படி இவர்கள் வேலையை ஆரம்பித்த போது இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் அங்கு வருகிறத பார்க்கிறோம். ஏறக்குறைய 16 ஆண்டுகள் கழித்து அங்க தேவனுடைய தீர்க்கதரிசிகள் செருபாபேலையும் யோசுவாவையும் உற்சாகப்படுத்துகிறாங்க. அந்த 2 தீர்க்கதரிசிகள் யார் அப்படின்னா, ஆகாய், சகரியா. அதை நீங்க 5வது அதிகாரத்துல பார்க்க முடியும். ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் இவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். நீங்க ஆலயத்தை கட்டுங்க, எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. இன்னொன்னு, தேவனுடைய ஆலயம் இப்படி இருக்கும்போது நீங்க சுகபோகமா வாழ்றீங்கன்னு ஆண்டவர் ஜனங்களையும் இவர்களையும் தட்டி எழுப்பி ஆலயத்தை கட்ட உற்சாகப்படுத்துகிறார். இப்படி உற்சாகப்படுத்தப்பட்ட இந்த ஜனங்கள், ஆண்டவர் நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்க செய்யுங்கன்னு சொன்ன போது இவங்க மீண்டுமா எழும்பி இந்த காரியத்தை செய்யும் போது மறுபடியும் அங்கு எதிர்ப்பு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 5வது அதிகாரம் 5வது வசனம். ஆனாலும் இந்த செய்தி தரியுவினிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் 1ல இருந்து 5 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். அதுல மெயினா 3வது வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்னாய் என்பவனும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகையராவும் அவர்களிடத்திற்கு வந்து இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று அவர்களை கேட்டார்கள். நல்லா கவனிங்க. 3வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 2 பேர் எழும்பி வராங்க. ஒன்று தத்னாய், 2வது சேத்தார், ஆமா பொஸ்னாய், 2 நாய். சரி, சத்தமா வாசிக்கீங்களா எல்லாரும்? என்ன, தத்னாய், சேத்தார், பொஸ்னாய். சரியா? இப்ப 2 பேர் இவங்க எழும்பி என்ன செய்யறான்னா, யார் உங்களை கட்ட சொன்னது, யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்ததுன்னு இப்ப மறுபடியும் அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. முதல் எதிர்ப்பு எப்படி வந்தது அப்படின்னா, நாங்களும் உங்களோட சேர்ந்து கட்டுறோன்ட்டு வந்தாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நேரடியாவே எதிர்ப்பு வந்தது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தத்தின்படிதான் இந்த 70 ஆண்டுகள் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த ஜனங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்தார்கள். தேவனுடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்டு காரியங்களை செய்யவில்லை. அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே, தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படியே திரும்பி வந்து அவர்கள் செய்த போது அங்கே எதிர்ப்பு வந்தது. ஒன்று அப்படி கரப்ட் பண்ற மாதிரி, நாங்களும் கூட சேர்ந்து ரொம்ப ஆபத்தான எதிர்ப்பு. ஃபால்ஸ் ஹெல்பர்ஸ், சபைக்கு மிக மிக ஆபத்தானவர்கள், ஃபால்ஸ் ஹெல்பர்ஸ். நாங்களும் மனம் திரும்பாம ஆண்டவருக்கு பூரணமா ஒப்பு கொடுக்காத நபர்கள், நாங்களும் இதுல ஜாயின் பண்ணிக்கிறோம். நாங்களும் இதுல சபை மிக மிக நாம கவனமா இருக்கணும். அப்படி முதல் எதிர்ப்பு வந்த போது அவங்க ஊழியர்கள் தைரியம் நின்னாங்க, நீங்க செய்யக்கூடாது. ஆனா இப்ப 2வது எதிர்ப்பு வந்தது. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி, நம்ம நேற்று தியானிச்சோம்ல, தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை செய்யும் போது நமக்கு எதிர்ப்புகள் வராது என்பது கிடையாது. நமக்கு எதிர்ப்புகள் வரும். தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம காரியங்களை செய்யும் போது, தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது நமக்கு எதிர்ப்புகளே வராது என்பது கிடையாது. அதான் நேற்று நம்ம பார்த்தோம்ல, இயேசு படகுல இருந்தாலும் அந்த கடல்ல புயல் வராது என்பது கிடையாது.
இயேசு பயணித்த படகு, அவர் பிரயாணம் செய்த அதே கடல், அங்க புயல் வந்தது. என்ன ஒரு காரியம்னா, படகு மூழ்க விடாமல் காக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. எதிர்ப்புகளினால் நம்முடைய காரியங்களை தோல்வியடைய செய்யாத நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம காரியங்களை செய்யும் போது, இன்னொன்னு சொல்றேன், ஜெனியூன் ஒர்க் ஆஃப் காட், உண்மையான தேவனுடைய வேலை நிச்சயமா எதிர்ப்பை சந்திக்கும். அது எப்படினாலும் சந்திக்கும், எப்படினாலும் சந்திக்கும். ஆண்டவருடைய உண்மையான ஊழியங்கள், ஆண்டவருக்காக உண்மையாய் நிற்கிற தேவ மனிதர்கள் நிச்சயமாய் எதிர்க்கப்படுவார்கள். எதிர்ப்பு என்பது தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக செயல்படும் போது மாத்திரம் என்பது அல்ல, தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்தது, தேவனுடைய பரிபூரண சித்தத்தின்படி தேவனுடைய காரியங்களை செய்யும் போதும் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்ப்புகள் வரலாம், தீமைகள் நேரிடலாம். அப்படித்தான் இங்க இவர்களுக்கு எதிர்ப்புகள் வந்தது. காரியங்கள் இப்படி நடந்த போது அங்க ஒரு அருமையான வசனம், 5வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. ஆனாலும் இந்த செய்தி தரியுவினிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் எதிர்ப்பு வந்தாலும் அங்க ஒரு வார்த்தை இருக்குது, அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிப்போமா? அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. ஸோ தத்னாய் அப்புறம் சேத்தார் பொஸ்னாய், இவங்க 2 பேரும் சேர்ந்து தரியு ராஜாவுக்கு கடிதம் எழுதி இந்த வேலையை தடுக்கணும்னு செயல்பட்ட போது ஆண்டவர் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கல, செருபாபேல், யோசுவா இவர்களுடைய கரங்களில் உள்ள தூக்கு நூலை சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. ஸோ இன்னொரு வகையில் சொல்றாண்டா, இவர்கள் எதிர்ப்புகளின் நடுவே போகும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டிருந்தார். தேவனுடைய கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. உண்மையான சபையா இருக்கலாம் அல்லது தேவ மனிதர்களா இருக்கலாம், எதிர்ப்புகளின் நடுவே போகும்போது கர்த்தர் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறவர் அல்ல, கருத்தாய் நம் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கருணை கண் கொண்டு பார்க்கிறார், கருணை கண் கொண்டு அவர் பார்க்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான காரியம் இல்லை. ஸோ இது என்ன அர்த்தம்? அப்போ அப்படிப்பட்ட எதிர்ப்புகள் போகும்போதும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். காலை வெளில நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாகத்தான் நான் வாழ்றேன், உங்களுடைய சித்தத்தின்படி வாழ்றேன், என் வாழ்க்கையில் எப்படிலாம் நடக்குது அப்படின்னீங்கன்னா பயப்படாதீங்க. உங்களை கண்ணோக்கமாய், அதாவது கருத்தாய் உங்கள் மீது கவனமாய் இருக்கிற கர்த்தர் நமக்கு உண்டு. ஆமென். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடப்பதில்லை. அவர் பார்க்கிறார். இன்னும் அதிகமா சொல்லுவேன்னா, எப்போ அந்த வெள்ளி அது உருகும்படி, புடமிடும்படி, சுத்திகரிக்கும்படி அந்த அக்னியில் வைக்கப்படுதோ, அப்போ அந்த உருக்குகிற மனிதன் என்ன செய்வான்னா, அவனுடைய பார்வை வேற எந்த பக்கமும் போகாது, அவனுடைய கவனம் முழுவதும் அந்த வெள்ளியின் மேலே இருக்கும். என்ன? அன்டிவைடட் அட்டென்ஷன். வேற எங்கேயும் பார்க்க மாட்டாரு. அந்த 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 உருகிற அந்த வெள்ளி கரெக்டா பக்குவப்படுற வரைக்கும் அவருடைய பார்வை அந்த வெள்ளி மேலேயே இருக்குமா, உருகுன அந்த வெள்ளி மேலேயே. அதே போலதான் நம்ம உழைக்களத்தில் இருக்கும்போது அல்லது எதிர்ப்பின் பாதைகளில் நம்ம நடக்கும்போது நம்மை கண்ணும் கருத்துமாய் காண்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நல்ல அந்த ஆண்டவருக்கு கரங்களை தட்டி மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. மீது கண்ணோக்கமாய் இருக்கிற நல்ல ஆண்டவர். இது அப்படியே யோபு புஸ்தகத்துக்கு எடுத்தோம்னா நான் சொல்லுவேன், அன்டிவைடட் அட்டென்ஷன் வாஸ் தேர். ஆண்டவருடைய கவனம் சிதறாத பார்வை அன்றைக்கு யோபுவின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஸோ எந்த எதிர்ப்புகள் நடுவில் போனாலும் சரி, ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஸோ அப்போ நம்ம பார்க்குற தேவன் மாத்திரம் அல்ல, நடந்தது என்ன அப்படின்னா,
இந்த வேலையை தடுக்கும்படி இவங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க. தத்னாயும் சேத்தார் பொஸ்னாய் என்கிற இந்த இருவரும் அவங்க தரியுவுக்கு லெட்டர் எழுதினாங்க. தரியு 6வது அதிகாரத்துல அந்த லெட்டர் எல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன செய்யறாருன்னா கஜானாவில் போய் தேடுறாரு, கோரேஸ் எதுவும் ஆர்டர் போட்டிருக்கிறாரான்னு பாருங்கன்னு. கடைசியில் அந்த ஆர்டர் எல்லாம் பார்த்துட்டு தரி என்ன தெரியுமா சொன்னாரு, அந்த வேலை தடைபடவே கூடாது, அந்த வேலைக்கு உண்டான செலவுகளை நீ செய்யணும், அந்த ஆலயம் கட்டப்பட்டு பலி செலுத்துவதற்குண்டான எல்லா காரியத்தையும் இந்த 2 பேரும் செய்யணும்னு சொல்லி ஆர்டர் மாறி வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சுன்னா, நீ வேலையை தடுத்தேன்னா உன் வீட்டில் உத்தரம் இருக்காது, கவனம்னு சொல்லி ஜீவோ பிறப்பிக்கப்பட்டது. அப்போ தடுக்கணும்னு இவன் முயற்சித்தா ஆண்டவர் அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. தடுக்கணும்னு எழுதுனா, ஆனா அது தடுக்கப்படக்கூடாதுங்கிற ஆர்டர் வந்தது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக செயல்படுகிற தீமையான காரியங்களை நன்மையாக மாற்றுவதில் நம்முடைய தேவனுக்கு நிகர் வேறு எவருமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன். இவங்க தடுக்க நினைச்சாங்க, ஆனால் அதையே ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றினார். 6வது அதிகாரத்தில் 8, 9, 10 இந்த வசனங்களை நீங்கள் வீட்டில் சென்று நீங்கள் வாசித்து பாருங்க. அதே போல் அந்த ராஜா பிறப்பித்த கட்டளைகள் 11வது வசனத்திலையும் வாசிச்சு பாருங்க. அங்கே ஆண்டவர் அப்படியே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலவெளியில் நான் தைரியமாக சொல்லுவேன், உங்களுக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் சரி, யார் காரியங்களை செய்தாலும் சரி, சோர்ந்து போகாதீங்க. எதெல்லாம் தீமையாய் நடக்கிறதோ அத்தனையும் நான் தைரியமாய் சொல்லுவேன், நன்மைக்கு ஏதுவாய் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். ஒருவேளை நன்மையா இல்லைனாலும் நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீங்களும் தைரியமாக சொல்ல முடியும், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. நல்ல அந்த ஆண்டவருக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம். ஆமென். ஸோ அதனால் நடக்கிற காரியங்களை குறித்து சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வே, இன்றைக்கு நடந்ததெல்லாம் நன்றி சொல்லி மகிழ்வே, இன்றைக்கு. ஆமென். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒருவேளை டிஸ்அட்வான்டேஜஸ் மூலமாக போகலாம். உங்கள் வாழ்க்கையில் அநேக அட்வான்டேஜஸ் இருக்கலாம், ஸ்லாக்கியமின்மை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அதையெல்லாம் பாக்கியமாக மாற்றுவார் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஸ்லாக்கியங்களாக மாற்றுவார். எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். ஒரு ஊழியர் தன்னுடைய வாழ்க்கையில் மருத்துவத்திற்கென்று போன போது அவருடைய கையில் காசு இல்லை. ஒரு ஸ்தாபன தலைவர், மருத்துவம் பார்ப்பதற்கு பணம் இல்லை, செலவு மருத்துவ காரியம் சிகிச்சை எடுப்பதற்கு. அந்த சூழ்நிலையில் அநேகர் அதை கேள்விப்பட்டு அவருக்கு உதவினார்கள். உதவப்பட்ட பணம், மருத்துவ செலவினங்கள் போக மீதம் வந்தது. அவர் ஜெபித்தார். ஜெபித்த பின்பு அவர் எடுத்தார் ஒரு அருமையான முடிவு. என்ன தெரியுமா? தன்னுடைய ஸ்தாபனத்தில் உள்ள அநேகருக்கு மருத்துவ நிதி தொகையை அவர் ஏற்படுத்தி அநேக மிஷனரிகள் அந்த மருத்துவ உதவித்தொகை மூலம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது ஏதுவாய் மாறிற்று. ஆமென். ஒரு மனிதன் குறைவின் வழியே போனதுனால அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது ஏதுவாயிற்று. அதே போலதான் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆங்கில வேதாகமோ வாங்குவதற்கே வழி இல்லை. ஆசை இருந்தது, ஆனால் வாங்குறதுக்கு உண்டான காசு இல்லை. கையில் கட்டியிருந்தது ஓட்ட வாட்சி, ஆனால் ஆங்கில வேதாகம் வாங்கணும்னு ஆசை. என்கேஜ்மெண்ட்டில் அவங்க மாமனார் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் மருமகனே அப்படின்ட்டு. உடனே அவர் சொன்ன காரியம், எனக்கு ஆங்கிலத்தில் டேக்ஸ் பைபிள் வேணும் அப்படின்னு. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, அவன் வாட்சி ஓட்டையாக இருக்குது, அவன் கட்டியிருக்கிற வாட்சி மோசமாக இருக்குது, ஒரு வாட்சும் வாங்கி. உடனே அவங்க மாமனார் செய்த காரியம், நல்ல ஒரு புதிய
ஆங்கில வேதாகம். அன்றைக்கு அது வந்து ரொம்ப ரேர், கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். அதை வாங்கி கொடுத்தார். அதைத்தான் அவர் ரொம்ப சந்தோஷமாக வைத்து அதை படித்தார். நடந்தது என்ன தெரியுமா? பின்னாட்களில் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தின போது பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு அதை வாங்கணும் இதை வாங்கணும்லாம் செய்யலை. தன்னுடைய ஸ்தாபனத்தில் இருக்கிற ஒவ்வொரு மிஷனரிகளுக்கும் ஆங்கில வேதாகமத்தை இலவசமாக கொடுப்பதற்கு ஆண்டவர் இந்த மனிதனை பயன்படுத்தினார். ஆமென். ஸோ இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஸ்லாக்கியமின்மை இப்படிப்பட்ட காரியங்கள் வழியாக போக நேர்ந்ததுன்னு பரவாயில்ல, அவர் தீமைகளை நன்மையாக மாற்றுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு அவப்பெயர் இருக்கலாம், சோர்ந்து போகாதீங்க. அந்த அவப்பெயரை நல்ல பெயராய் மாற்றுவார் ஆண்டவர். ஆமென். அதெல்லாம் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஸோ தீமைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய சித்தத்தின்படி செயல்பட்டு நம்ம காரியங்களை செய்யும்போது எதிர்ப்பு வராது என்பதல்ல, எதிர்ப்பு வரும். வந்தாலும் தீமைகள் வந்தாலும் அவைகளை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிற நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, இன்றைக்கே நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றி. நல்ல கைத்தட்டி நன்றி ஐயா நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே. மறுபடி எல்லாரும் கைத்தட்டி நன்றி நன்றி நன்றி. ஆமா, நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம்லாம் தந்திருக்கிறவன் கைத்தட்டுறான். நன்றி அப்பா நன்றி. ஆமாம், என்னுடைய லைஃப்பில் பழைய காரியங்கள் பழுதுபட்டு இருந்தாலும், சரீரத்தில் பழுதுபட்டு இருந்தாலும் அவன் கைத்தட்டுறான். ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். முன்னால் இருக்கிற தம்பிமார், பின்னால் சேரில் ஆள் உட்காந்துருக்க யாருன்னு பாரு, திரும்பி பாரு. சேரில் பின்னால் உட்காந்துருக்க யாருன்னு பாரு. உங்களை தான் சொன்னேன், பின்னால் பாருங்க. ஆமாம், ஆண்டவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். எல்லாம் கை தட்டி, நான் எல்லாம் தலைக்கு மேலே கை தட்டி சொல்லுவேன். நான் கைத்தட்டு அப்படிலாம் சொல்லலை, நல்ல கைத்தட்டி கடைசியாக பாடுங்க நன்றி. வால்யூம் வச்சு, வால்யூம் நல்லா. மறுபடி நன்றி நன்றி அம்மா நன்றி. எல்லாம் நல்ல அந்த ஆண்டவருக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க எந்தெந்த பகுதியில் இப்ப கடந்து போகிறீங்களோ அத்தனையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நான் இதை படிச்சு சொல்லல, ஆண்டவரை அனுபவிச்சு சொல்றேன். ஆமென். அவரை ருசித்து பார்த்து சொல்லுகிறேன். அதனால தீமைகளை கண்டு வாழ்க்கையில் நடக்கிற தீமையான காரியங்களுக்கு உங்களுடைய சுவாபத்தை இழந்து பிரதிக்கிரியை செஞ்சிடாதீங்க. பொறுமையா இருங்கள், சுவாபத்தை காத்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஸோ முதல் சொன்னேன், அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். ரெண்டாவது, அவர் தீமைகளை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிற தேவன். மூன்றாவது, நாம் சொன்ன அவர் எல்லாவற்றையும் அனைத்தையும் கவனித்து பதிவு செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். God keeps an accurate record of all things. ஆண்டவர் அனைத்தையும் கவனித்து பதிவு செய்கிறவர். இதுல என்ன பதிவு செய்கிறவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. நம்ம வாசிக்கிறதுக்கே விருப்பப்படாத ஒரு பகுதி எது? ஆமா சொல்லுங்க.
வாசிக்கவே மாட்டோம், அப்புறம் என்ன இப்படி ஒரு கேள்வியா அப்படிங்கிற மாதிரி பார்க்காதீங்க. சொல்லுங்க, வாசிக்கிறதுக்கே அதாவது வாசிக்கும் போது இதை ஸ்கிப் பண்ணிட்டு ஓடுறது, தாண்டி ஓடுறது எது? ஆமா, பெயர் பட்டியல். அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், ஆகமத்தான். ஆமா, நேர தட்டிட்டு போயிடுவோம். அதுவும் நாலாகமத்துல வர்ற பேர்லாம் அந்நிய பாஷையத்தான் இருக்கு. இப்போ கூட வாசிச்சோம்ல, தத்னாய், ஆமா, சேத்தார், பொஸ்னாய் அப்படின்னு. இதை மாதிரி பேர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த எஸ்ரா புஸ்தகத்துல பாருங்க, அதுல ஒரு நல்ல காரியம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் பதிவு செய்கிறாருங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சியா இருக்குது. ஆமென். நேம் லிஸ்ட், நேம் லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுல 2-3 பட்டியல் அதுல வருது. 2 பட்டியல் வருது. ஒன்று 2ஆவது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 70வது, அந்த 2வது அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. யாரு அப்படின்னா, பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தவர்கள். அவர்கள் யார், எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற, எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் அங்க இருக்குது. 3வது வசனம், பாரோஷின் புத்திரர் 2172 பேர், செபத்தியாவின் புத்திரர் 372 பேர். ஸோ இப்படி 50,000 பேரினுடைய அந்த காரியம் ஆண்டவர் அங்கே குறித்து வைத்திருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் அந்த இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது அர்ப்பணித்து வந்தவர்கள். இந்த பிரயாணம் வந்து எளிதான பிரயாணம் கிடையாது. 4 மாத பிரயாணம், கடினமான சூழ்நிலை, பல காரியங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அர்ப்பணித்து வந்தவர்களுடைய அந்த லிஸ்ட்டை ஆண்டவர் எங்க பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அதே போல 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம், 1வது அதிகாரம் 8வது அதிகாரம் 1லிருந்து 14 வரைக்கும் எஸ்ராவோடு கூட அவர் எழுதுறாருல, அர்த்தசஷ்டா ராஜா அரசாளும் காலத்தில் பாபிலோனிலிருந்து என்னோட கூட வந்த தங்கள் பிதாக்களின் வம்சங்களின் தலைவர்களும் அவர்கள் வம்ச அட்டவணைகளும், யார் யாரெல்லாம் அப்படின்ட்டு அதுல ஒரு லிஸ்ட் இருக்குது, யார் யாருடைய குமாரர் அப்படின்ட்டு. அப்போ எஸ்ராவோடு கூட தங்களை அர்ப்பணித்து புறப்பட்ட ஜனக்கூட்டத்தினுடைய லிஸ்டும் அங்க எழுதியிருக்குது. இது போக இந்த ஆலயத்தை எதிர்த்தவர்கள், ஆலயம் கட்டுவதற்கு எதிர்த்தவர்கள் யார், எதிர்த்தவர்கள் எழுதின லெட்டர் என்ன என்பது முதற்கொண்டு 5வது அதிகாரத்துல, நம்ம வாசிச்ச 5வது அதிகாரத்திலையும் இருக்கு. இதெல்லாம் நமக்கு எதை காண்பிக்கிறது? ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அவர் கவனித்து அவர் குறித்து வைக்கிறார் அல்லது பதிவு செய்கிறார். God keeps an accurate record of all things, all things. ஸோ இதெல்லாம் போக இன்னொரு லிஸ்டும் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான லிஸ்ட். அர்ப்பணித்தவர்களுடைய பட்டியலும் இருந்தது, எதிர்த்தவர்களுடைய பட்டியலும் இருந்தது. 18வது வசனத்திலிருந்து கடைசி அதிகாரம் 10வது அதிகாரம் 18லிருந்து 44 வரைக்கும் ஒரு லிஸ்ட் இருக்குது. 44வது வசனத்தை பாருங்க. இவர்கள் எல்லாரும் மறு ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள், இவர்களில் சிலர் கொண்டிருந்த ஸ்திரீகளிடத்தில் பிள்ளைகளை பெற்றிருந்தார்கள். இஸ்ரவேல் தேசத்துல திரும்பி வந்த ஜனக்கூட்டம் ஒரு அசுத்தமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னா, மறு ஜாதியான மனைவிகளை அவர்கள் திருமணம் செய்து அவர்களோடு கூட பிள்ளைகளை பெற்று அவர்கள் வாழ்ந்தார்கள். இது எஸ்ராவுக்கு அறிவிக்கப்பட்டது. எப்படி அறிவிக்கப்பட்டது? 10வது அதிகாரம் 9வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்குறோம். நான் வாசிக்கிறேன், அதனுடைய கடைசி பகுதியை பாருங்க. அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. 2வது வசனத்துல, அதே 9வது அதிகாரம் 2வது வசனம், இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோடே கலந்து போயிற்று. வேறு பிரிந்த ஜீவியம் இல்லாமல்
பரிசுத்த குலைச்சல் உள்ளே வந்துவிட்டது தேசத்துக்குள்ளே. அந்நிய ஜாதியாரோடு திருமண உறவு, அருவருப்புக்கு விலகி இருக்கவில்லை. ஆங்கிலத்தில் they were not separated. ஒரு வேறு பிரிந்த காரியம் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. அங்கே என்ன செஞ்சாங்கன்னா, அந்நிய ஜாதியான பெண்களை திருமணம் செய்து அவர்கள் அருவருப்பான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். இதை கேட்டபோது எஸ்ரா he was shocked. அவன் திகைத்தவனாய் உட்கார்ந்தான். தன்னுடைய தாடி முடியையும் வஸ்திரங்களையும் கிழித்து கொண்டு பீத்து கொண்டு ஏதோ செத்தவனுக்காக புலம்புகிறது போல உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? ஆண்டவரே, என் சபையை பாரும், ஆண்டவரே என் சபையில் நடக்கல அருவருப்பை பாரும். ஜெபிக்கலை. இன்னைக்கு நம்ம அந்த தப்பை பண்ணுறோம். ஏதோ நம்ம நீதிமானாவும் சபை எல்லாம் பாவிகளாக இருக்கிற மாதிரி ஜெபிக்கிறோம். மனம் திரும்புவோம். சொன்னா, நாங்கள் உமக்கு முன்பாக பாவம் செய்தோம் ஆண்டவரே. பாவம் செய்யாதவன் தன்னையும் தன் ஜனத்தோடு கூட அடையாளப்படுத்தினான். நாங்கள் உமக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். அதனாலதான் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி சபையே 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 சபையை மாற்றம், சபையை அதை செய்யும் இதை செய்யும். நம்ம நீதிமான் மாதிரி. கிறிஸ்துவின் சபைங்கிறது சரீரம், கிறிஸ்துவினுடைய சரீரம். நம்மெல்லாம் அவயவம்னா, இந்த கையை பழுதுபட்டதுன்னா உடனே கையே கையே அப்படின்னு சொல்லுவோமா? முழு சரீரமும் வேதனைப்படும். அப்படிதான் தன்னையே அர்ப்பணிச்சான். தன்னையும் அவங்க ஜனங்களோடு அடையாளப்படுத்தினான். தானியேலுடைய ஜெபத்தை போய் வாசிச்சு பாருங்க. நெகேமியாவின் ஜெபத்தை வாசித்து பாருங்க. அவங்க தங்களோட ஜனங்களோடு கூட அடையாளப்படுத்தி அவங்க ஜெபித்தாங்க. நாங்க உமக்கு முன்பாக பாவம் செய்த ஆண்டவரே. பரிசுத்தவான்களுடைய ஜெபம் அதுவா இருந்தது. இன்னைக்கு நம்ம எல்லாமே உல்டாவா மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நடந்தது என்ன? அழுதார், ஜெபித்தார், காரியங்கள் அங்கு மாறுதலாக முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது எல்லாம் முடித்த பிறகு அவங்களுடைய லிஸ்ட்டும் இங்கே எழுதப்பட்டிருக்கு. யார் யாரெல்லாம் கல்யாணம் கட்டினா, யார் யாரெல்லாம் அந்நிய ஜாதியான பெண்ணை கல்யாணம் கட்டி பிள்ளையை பெற்றுக்கிட்டாங்கிற அந்த ஜனங்களினுடைய பெயர்களும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இதுவரைக்கும் சொன்ன காரியம்லாம் நமக்கு உற்சாகமாக இருந்திருக்கும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர், எதிர்ப்புகளை நன்மையாக மாற்றுகிற தேவன். நம்முடைய அர்ப்பணங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய ஒப்பு கொடுத்தலை அறிந்திருக்கிறார். அதை குறித்த லிஸ்டும் அவர்கிட்ட இருக்கு. அதே நேரத்தில் நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் பதிவு செய்கிறார். எல்லாருக்கும் மறைச்சிடலாம், எல்லாருக்கும் மறைச்சிடலாம். ஆண்டவர் பதிவு செய்கிறார். ஆண்டவர் சமாரிய ஸ்திரீட்ட சொன்னாரு, நீ 4-5 புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்க சொல்லல. இதுவரைக்கும் நீ எத்தனை பேரோட வாழ்ந்த சொல்லுங்க? 5 பேரோட இருக்கிற. இப்ப இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை. தெளிவா சொன்னாரு, உனக்கு 5 பேர். என்ன அர்த்தம்? he keeps record. ஆண்டவர் எல்லாவற்றையும் பதிவு செய்கிறார், எல்லாவற்றையும் பதிவு செய்கிறார். எல்லா காரியங்களையும் அவர் வச்சிருக்கிறார். கவனம். இப்ப வெளிப்படலைனாலும் நியாய தீர்ப்பின் நாளில் நித்திய நிந்தையை அனுபவிக்கிறவர்களால் நாம் எழுந்திருப்போம். இன்னைக்கு ஒருவேளை காரியங்களை சபைக்கும் சபை ஊழியர்களுக்கும் மற்றவங்களுக்கும் மறைச்சிடலாம். பட் he keeps a record. he keeps a record. ஆண்டவர் ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு. இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு ஆண்டன் என்ன செஞ்சான், என்ன பண்ணுனா, எல்லாம் இருக்கு. வேண்டாம், இன்னைக்கு ஒருவேளை அது மறைச்சிடலாம், நியாய தீர்ப்பின் நாளில் அது வெளிப்படும். மறுபடியும் சொல்றேன், இம்மைக்குரிய காரியங்கள்ல மூழ்கி இம்மைக்குரிய காரியங்களுக்காக தேவனை தேடி நித்தியத்தை மறந்து போயிடாதீங்க. நித்தியத்தை மறந்தே போயிடாதீங்க. உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்போதும் ஒன்று இருக்கணும், கிறிஸ்துவின் நியாயாசனம், இயேசுவினுடைய சிலுவை, அவருடைய வருகை எப்போதும் இருக்கணும். இருந்ததுன்னா ஆண்டவரை நேசிப்பீங்க. சிலுவை இருந்ததுன்னா ஆண்டவரை உங்களுடைய மனக்கண்கள்ல ஆண்டவருடைய சிலுவை பாடுகள், இயேசுவினுடைய சிலுவை பாடுகள் இருந்ததுன்னா அவர் மேல நேசம் பெருகும். பாவத்தை செய்ய மாட்டீங்க.
வருகை இருந்ததுன்னா அதுக்கேற்ற பக்தி விருத்தியும், வருகை குறித்த எண்ணங்கள் இருந்ததுன்னா அதற்கேற்ற பக்தி விருத்தியும் பரிசுத்த நடக்கையும் உங்களுடைய வாழ்க்கையில பெருகும். நியாயாசனத்தை குறிச்ச சிந்தனை இருந்ததுன்னா ஒரு பெரிய ஜாக்கிரதை வெளிப்புற வாழ்க்கையில மாத்திரமல்ல அந்தரங்க ஜீவியத்திலே உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். ஏன் இன்னைக்கு கிளவரா மனிதர்கள் முன்னாடி மறைச்சிடலாம், ஆனா ஆண்டவர் வெளிப்படும் போது, ஆண்டவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கும் போது நம்முடைய அந்தரங்கங்கள், நம்முடைய இருதயத்தின் யோசனைகளும் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகும். நான் இப்ப சொல்றேன், நான் இன்னைக்கு நேத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்து இருக்கும் போது, ஆண்டவரே இந்த வாரம் சிந்திச்ச சிந்தனைகள், அதாவது வந்து தோன்றி போன அந்த சிந்தனைகளை கூட இப்படி எழுத்தாப்புல வச்சேன்னா நாற்றம் எடுக்கும். ஆண்டவரே இவ்வளவு மோசமா இருக்கு, ஆண்டவரே என்ன மாற்றுங்கன்னு தான் ஜெபம் பண்றேன். ஏன் அவருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நம்ம நின்னே ஆகணும். அப்ப தெரியும் ஆலயத்துல எந்த விதத்துல உட்கார்ந்து இருந்தோம் டிவியில பாக்குறது போல நம்முடைய சிந்தனைகள் அங்க வெளிவரும், இருதயத்தின் அந்தரங்க யோசனைகள் வெளிவரும். ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கிறோமா? அதை எதிர்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா? நித்திய நிந்தைக்கு தப்பு வைக்கப்படுவோம், நித்திய மகிமைக்கு எழுந்திருக்கிறவர்களாய் மாறுவோம். ஆண்டன்ட்ட மறைச்சிடலாம், ஊழியக்காரங்க கிட்ட மறைச்சிடலாம், எல்லார்ட்டையும் நம்ம மறைச்சு கிளவரா ஓடிடலாம். பட் காட் கீப்ஸ் அண்ட் ரெக்கார்ட். ஆண்டவர் எல்லா காரியங்களையும் ரெக்கார்ட் வச்சிருக்கிறார். அவருடைய அன்பின், அவருடைய நாமத்தின் நிமித்தம் காண்பிக்கிற அன்பின் பிரயாசங்களை மறக்கிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. எப்படி தாவீதுக்காக பெயர் தெரியாத அவர்கள் செய்த காரியங்கள் வெளியே சொல்லப்படவில்லை, ஆனா அதுல ஒரு பட்டியல் இருக்குது. தாவீதுக்காக தன்னுடைய ஜீவனையும் பணையும் வைத்து செயல்பட்டவருடைய பட்டியல் இருக்குது. அதே போல இப்படி ஆண்டவர் பட்டியலை வைத்திருக்கிறார். நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிற காரியங்கள், லிஸ்ட் ஆஃப் காம்ப்ரமைசஸ். சமரசம் பண்றவங்க. அதனால எச்சரிக்கையா இருப்போம், எச்சரிக்கையா இருப்போம். இவங்க என்ன செஞ்சாங்க? அந்நிய ஜாதியை திருமணம் செஞ்சாங்க. ஏன் இவங்களுக்கு தெரியாதா? தெரியும், தெரியும். அப்ப ஏன் செஞ்சாங்க? அதன்படி வாழ்வதற்கு பலன் இல்லை. தேவனுடைய ஜனமே, நான் உங்களுக்கு சொல்றேன், சத்தியத்தை அறிந்திருப்பது நல்லது, ஆனால் அதை விட நல்லது சத்தியத்தின்படி வாழ்வது. சத்தியத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவருடைய சத்தியம் தெரியுமா? தெரியும். ஞானஸ்நானம் எடுக்கணும், மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமா வாழணும், எல்லாருக்கும் தெரியும். ஆத்ம ஆதாயம் செய்யணும், எல்லாம் தெரியும். ஆனா அதுக்கேற்ற ஜீவியம் இருக்குதா? ஜீவியம் இருக்குதா? ஏன் இன்னைக்கு வாழ முடியல? ஏன் வாழ முடியல? வெறும் வேத அறிவும், வெறும் வேதத்தை குறித்து, சத்தியத்தை குறித்த அறிவும் நம்முடைய ஜீவியத்தை மாற்றி விடாது. நான் அடிக்கடி சொல்றது அதுதான். வேத அறிவு நம்மளை விட சாத்தானுக்கு அதிகமா இருக்குது. அப்ப எது முக்கியம்? அறிந்த சத்தியத்துக்கு ஏற்றபடி வாழணும்னா நம்முடைய மாம்ச பலத்தினால முடியவே முடியாது. முழங்கால நின்னா தான் அது முடியும். தேவ உறவில்லாம எந்த காரியத்தையும் நம்மளால செய்ய முடியாது. இயேசுவுக்கு தெரியுமா, என்னைய வந்து சிலுவையில் அறைவாங்க, அதுக்கு முன்னாடி பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள் என் தாடி முடிய பிடிச்சு இழுப்பாங்க, என்னை சவுக்கால அடிப்பாங்க, என்னை வந்து அவமானப்படுத்துவாங்க, என் மேல துப்புவாங்க. தெரியுமா இயேசுவுக்கு? தெரியும். அந்த நாலேஜை வச்சுட்டு இயேசு போய் நிக்கவே இல்லை. அந்த அறிவை வச்சுட்டு இயேசு போய் எதிர்கொள்ளவே இல்லை. அவர் என்ன செஞ்சாரு? 3 மணி நேரம், ஏறக்குறைய 3 மணி நேரம் கெத்செமனே தோட்டத்துல குளிர் நேரத்துல இரத்த வேர்வை, இரத்தமானது வேர்வையாய் வெளிப்படக்கூடிய அளவுக்கு ஜெபித்தார், முழங்காலில் நின்றார். அவர் முழங்காலில் நின்றதுனால சிலுவையை எதிர்கொள்வதற்கு தைரியமாய் நின்றார். இன்றைக்கு நாம முழங்கால இருக்காததுனால சோதனைகளுக்கு முன்பாக நிற்க முடியாமல் ஓடுகிறோம். அறிந்த சத்தியத்தின்படி வாழ்வதற்குண்டான பலன் இல்லாமல் காம்ப்ரமைசர்ஸா வாழ்றோம். காம்ப்ரமைசர்ஸா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு லிஸ்ட் இயேசு நம்மோட எடுத்தாருன்னா, காம்ப்ரமைசர்ஸ் லிஸ்ட் எடுத்தாருன்னா, நான் சொல்றேன் வெரி ஃபியூ தான் சத்தியத்துக்காக நிக்கிற ஒரு கூட்டம் நிற்கும். நிறைய பேருடைய பேர்
இந்த எஸ்ராவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தினுடைய கடைசி தொடர்ச்சியா மாறிப்போம். நிக்கிறோமா சத்தியத்துக்காக? அறிந்த சத்தியத்தின்படி வாழ தைரியமா இருக்கிறோமா? ஏன் இல்ல? முழங்கால நிக்கல, ஜெபம் இல்ல, தேவ உறவு இல்ல. அதனால அக்கா சொல்றேன், இயேசுவே முழங்கால நின்றார். இயேசுவே முழங்கால நின்றார். முழங்காலில் நிற்போம். அறிந்த சத்தியத்தின்படி வாழ ஆண்டவர்கிட்ட பலனை கேட்போம். ரத்தம் சிந்த நேர்ந்தாலும் உங்க சித்தம் செய்வ ஆண்டவரே, இந்த சத்தியத்தின்படி வாழ்வேன் ஆண்டவரே. அர்ப்பணியுங்கள். அதுதான் இயேசுவினுடைய முன்மாதிரி. அதுதான் இயேசுவினுடைய. இன்னைக்கு ஈஸியா உள்ள வந்துட்டு பாவம் செஞ்சுட்டு பயம் இல்லாம, வேண்டாம் அந்த காரியம் செய்யாதீங்க, ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கையா தாரார். நான் மறுபடியும் சொல்றேன், நான் அன்போடையும் பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் சொல்றேன். இதே இயேசு நம்மோடு சபையில முன் வரிசைகள்ல நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறவர்களுடைய அலறல் சத்தம் நரகத்தின் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறது. நரகத்தின் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில நீங்களும் போய் நின்றாதீங்க. ஐயோ, கேட்க தவறிவிட்டேன் என்கிற அலறல் சத்தம் நரகத்தை அலற வைத்துக் கொண்டிருக்கிறது. காம்ப்ரமைசஸ் வாழ்ந்துடாதீங்க பிரதர். ஒரே ஒரு வாழ்க்கை, சத்தியத்துக்காக தைரியமா வாழுங்க, ஆண்டவருக்காக சரியா வாழுங்க. ஆண்டன் நல்லா ஜெபிக்கிறவன், ஆண்டன் நல்ல வைராக்கியமா இருக்கிறவன், ஆண்டன் சத்தியத்தை சத்தியமா பேசுறவன். குப்பைங்க இது. 2 மணி நேரம் உங்க முன்னாடி நின்று இப்படி நாடகம் இப்படி கத்தி பேசி அழகா பேரும் புகழை வாங்கிட்டு போயிடலாங்க. இது சாட்சியே கிடையாது. அப்படின்னு சொல்றேன். இப்படிப்பட்ட சாட்சிகள்ல உங்களை ஏமாற்றி கொள்ளாதீங்க. சபையில இவங்க அப்படி 24/7 24 மணி நேரம் 7 நாட்கள் வீட்டில் நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? வீட்டில் நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? சத்தியத்துக்கு ஏற்ற வாழ்க்கை இருக்கிறதா? வசனத்தின்படியா குடும்பத்தை அமைத்துக் கொண்டு வாழ்கிறோமா? என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிறோமா? நம்முடைய கணவனா இருக்கிறனா, என் மனைவியை நேசிக்கிற விதத்துல கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிறேனா? கணவனுக்கு கீழ்ப்படுகிற விதத்துல வேதம் காட்டுகிற மனைவியா நான் நிற்கிறேனா? ஆனா ஜெபம் சொல்ற 2 மணி நேரம் சபையில சாட்சி வாங்குறது, இருந்துட்டு சாட்சி வாங்குறது, அதெல்லாம் ஒண்ணே இல்ல. குப்பைங்கிறேன், டிராஷ் அது. வீட்டுல சாட்சி வாங்கணும், சாட்சியா வாழணும். தேவனுடைய ஜனமே, எந்த லிஸ்ட்ல இருப்போம்? நம்முடைய பேர் எந்த லிஸ்ட்ல இருக்கும்? சத்தியத்துக்காக வாழ்கிற தைரியம் இருக்குதா? வாழ்றோமா? நித்திய நிந்தைக்கு எந்திக்கிற கூட்டமா மாறிடாதீங்க. நரகத்திலையும் போய் நாமளும் போய் அலறுகிற ஒரு ஜன கூட்டமா மாறிவிடக்கூடாது. செத்தோம்னா நல்ல வார்த்தை கேட்கணும். நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியனை எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிங்கிற நல்ல சாட்சியை கேட்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையாக கொடுக்கப்பட்ட காலத்தில் வாழ்வோம். எளிய ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை வேண்டாம். சபையினுடைய காரியங்களை கேட்டு என்னால் ஜெபிக்கவும் முடியல, அழவும் முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில தான் நான் உங்களோட மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மாறுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம், கதறுவோம். எதுக்கெல்லாமோ ஜெபிக்கிறோம். நான் சொல்கிற காரியங்கள் நிறைய நீங்கள் அசட்டை பண்ணுறீங்க. அசட்டை பண்ணாலும் பரவாயில்ல. குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள், குடும்ப உறவுகளுக்காக ஜெபியுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள். சத்துரு வீறு கொண்டு வருகிறோம், எழும்பி நிற்கிறோம். ப்ளீஸ் ப்ரே. எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுவோமா? கண்களை மூடி எல்லாரும் முழங்கால் படியிடுவோம்.
ஆண்டவர் உண்மையுள்ளவருங்க. அவர் எதை சொல்றாரோ அதை செய்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய ஒரு நிமிட கோபம் 70 வருஷம் சிறையிருப்பு, ஆனாலும் திருப்பி கொண்டு வருவேன்னு சொன்ன அந்த நல்வார்த்தையை கண்டும் காணாதவர் போல் அல்ல, அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எதிர்ப்புகள் கண்டும் காணாமல் இருக்கிறவர் அல்ல, அவருடைய கண் வைக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மையே பார்த்துக்கிட்டு இருக்குது. அன்டிவைடட் அட்டென்ஷன் நம்ம மேல உண்டு. அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவருக்காக அர்ப்பணித்து நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் பார்க்கிற தேவனா இருக்கிறார். அதை எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய அர்ப்பணத்தை பார்க்கிறார், நம்முடைய ஒப்பு கொடுத்தல பார்க்கிறார். அதே நேரத்தில் நம்முடைய சத்தியத்துக்கு விரோதமான செய்கையையும் அவர் பார்க்கிறார். லிஸ்ட் ஆஃப் காம்ப்ரமைசஸ். காலை வேளையில் ஒரே ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஆண்டவரே, இந்த சபையில் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அர்ப்பணித்தவர்கள், ஒப்பு கொடுத்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள் அல்லது சமரசம் செய்து வாழ்கிறவர்கள்ங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா என் பேர் எந்த வரிசையில் போகும்? சத்தியத்துக்காக வாழ்கிறவர்கள், சத்தியத்தை சமரசம் செய்து வாழ்கிறவர்கள்ங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா என் பேர் எந்த சைடில் போகும்? சத்தியத்தை அறியாததுனால பாவம் செய்யலை, சத்தியத்தை அறிந்து அதற்கு நிற்பதற்குண்டான பலன் இல்லாமல் கோழைகளாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். 3 மணி நேரம் முழங்காலில் நின்னாரே இயேசு, அந்த ஜெப அபிஷேகத்தை கேளுங்க. தேவனோடு உள்ள அந்த உறவை பலப்படுத்தி கொள்ளுங்க. அசுத்தமான காரியங்கள் வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரே ஒரு கேள்வி, இப்போ என் ஜீவன் மடிந்து போனால் என் நித்தியத்தை நான் எங்க செலவழிப்பேன்? என் நித்தியத்தை எங்க செலவழிப்பேன்? ஆண்டவர் கிருபையாய் கூட்டி கொடுத்த அந்த நாட்களை வீணடித்து விடாதிருங்கள். சபையிலே பெற்றுக்கொள்கிற சாட்சிகளை மேன்மையா எண்ணி உங்களையே ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். கிருபை தாங்க ஆண்டவரே. நிர்விசாரமான வாழ்க்கை போதும், அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தது போதும். தேவனுடைய வார்த்தைக்கு பூரணமாய் அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு நம்முடைய ஜீவியத்திலே பெருகட்டும். இன்னும் தேவை கிருபை தாரு. 2 கரங்களையும் உயர்த்தி பரலோக தேவனுக்கு நேராக உயர்த்தி கண்களை மூடி ஜெபமா இதை பாட போறோம். உங்க கிருபை இல்லாம நான் வாழ முடியாத ஆண்டவரே, உங்க கிருபை தாங்கன்னு கேட்போம். நம்மை வலுவாதபடி காக்கிறவர், தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ள தேவன், அவருடைய அபிஷேகத்தையும் கிருபையும் தந்து புதுப்பிக்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கின்னும் தேவை. கடைசி எல்லாரும் சேர்ந்து இன்னும் தேவை Hallelujah.
நித்திய நிந்தைக்கு எழுந்திருக்கிறவர்களாக அல்ல ஆண்டவரே, நித்திய மகிமைக்கு எழுந்திருக்கிறவர்களாக எங்களுடைய ஜீவியத்தை ஆசீர்வதியும். இம்மைக்குரிய சிற்றின்பங்கள், இம்மைக்குரிய மேன்மைகள் எங்கள் கண்களை குருடாக்கி விடாதபடி, சத்தியத்துக்கு சமரசம் செய்கிற எந்த காரியத்திற்கும் நாங்கள் இணங்கி விடாதபடி, உம்முடைய திருவசனத்தின்படி எங்கள் ஜீவியத்தை அமைத்துக் கொள்ளவும், இரத்தமே சிந்த நேர்ந்தாலும் உங்க சித்தம் செய்கிறவர்களாய் எங்களுக்குள்ள உம்முடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் வைராக்கியத்தையும் உம்முடைய கிருபையையும் தந்து ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிங்க. உம்முடைய வல்ல கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.